Hello friends, welcome to Meera Mind Voice. Day 35 in Big Boss House, Sunday episode. 2 நாளாக 24 hours எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்த உடனேயே ஆஹா ஓஹோ ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட போய் பேசலாமா, எப்படி இருந்துச்சு ஹோட்டல் டாஸ்க்குன்னு கேட்கலாமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு அவங்க கானா வினோத் ஒரு சாங் பாடினார் இல்லையா, அதை பாட சொல்கிறாரு. எல்லோரும் நல்லா ஜாலியாக சாங் பாடுறாங்க. அடுத்தது எனக்கு வேறு ஒரு ரோல் கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்ட உடனே திவாகர் எழுந்து ஏதோ பேச ஆரம்பிக்க திவாகரை கட் பண்ணுறாரு. ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு தானே நீங்கள் வெளில போனீங்க, அவரை வெளியில் கொண்டு போய் அந்த ஸ்டாச்சுவாக நிற்க வைக்கிறதுக்கு ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன்னு சொல்கிறது, யார் மேலேயாவது பழி போடுறது, இப்படியே செஞ்சால் என்ன செய்கிறது அப்படின்னு கண்டினியூஸாக அவர் பாட்டு பேசிகிட்டு இருந்தார். சபரி வந்தார், உங்களை கேட்டார் பண்ண சொல்லி, நீங்கள் பண்ண மாட்டேன்னு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணீங்க, வேணா வெளில போயிட்டாங்கன்னு சரி நீங்களும் வெளில போயிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசின உடனே என்ன சார் டயர்டாகுதா, இதே மாதிரி 100 பங்கு பேசுகிறீங்க நீங்கள், அப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ டயர்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உஷாராக இருந்தால் நாங்கள் உஷாராக இருக்கக்கூடாதா, உங்களை டாஸ்க்கு பண்ண வைக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு 5 நிமிஷம் அவரை நல்லா வச்சு செஞ்சார். ஏதாவது கேட்டோன்னா இப்படி தலையை குனிஞ்சிட்டு நீங்களே இப்படி உங்களோட இதுக்கு தவறுக்கு மௌன அஞ்சலி செலுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு செமையாக பேசி முடிச்சுட்டு, கிரெடிட் எனக்கு கிடைக்காம வேறு ஒருத்தருக்கு போச்சு அப்படின்னு யாருக்கு தோணுது அப்படின்னாரு. அரோராவை கூப்பிட்டு ஏம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க. அவள் சொல்கிறா, ஆமாம், அதாவது எங்களுக்கு எங்கள் மேனேஜர் ஹெல்ப் பண்ணலை, நாங்கள் தான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் எங்களுக்கான க்ரெடிட்டை கூட கொடுக்கலன்னொன்னே யார் உங்கள் மேனேஜர்னு கேட்குறாரு அமித். நாங்கள் பிரியங்கா கூட சொன்னாங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாள் எஃப்ஜே நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொன்னான், ஆனால் 2வது 3வது நாள் உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டையே காணுமே அப்படின்னு கேட்டாங்க. பட் இவர் தான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு எஃப்ஜேவை. ஸோ எங்களுக்கான க்ரெடிட் எதுவுமே கிடைக்கல அப்படின்ன உடனே அமித் இல்லை சார், அவங்க 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, நான் தான் வேலை செஞ்சேன், ஃபுல்லாக அந்த டப்பை ஜக்கூசி வேணும்னு கேட்ட உடனே அதை ஃபுல்லாக ரொப்பினது நான் தான். வினோத்தை சொல்கிறாரு, ஆமாம் சார், கிச்சன்லேருந்து அண்டாவாக எடுத்துகிட்டு போனார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்ன உடனே எகைன் எஃப்ஜேவும் எழுந்து அமித் மேல் பழி போட, அதாவது என்னை கார்னிவலுக்கு ஐடியா நான் கொடுத்தேன், ஆனால் அவர் அவரோட ஐடியா மாதிரி எல்லாரும் பாராட்டின உடனே எஸ்ன்னு கேட்டுட்டு சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, இதில் விக்ரமும் கடைசியாக எழுந்து சொன்னார், கார்னிவலுக்கான ஐடியா நானும் கொடுத்தேன், பாருவும் டிஸ்கஸ் பண்ணினாங்க, இது ஒரு டீம் எஃபர்ட்டு, ஆனால் அமித் ஒருத்தர் மட்டுமே அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிட்டது தப்பு. எஃப்ஜே சொல்கிறது, கார்னிவலுக்கான ஐடியாவில் அந்த இதை சுற்றி ஸ்விம்மிங் பூலை சுற்றி அந்த பொம்மையெல்லாம் வச்சு அந்த 2 கேண்டில்ஸ் ஏற்றி வச்சு எல்லாம் பண்ணினாங்க இல்லையா, அதெல்லாம் பர்சனலாக இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது நிறைய போயிட்டு தான் இருந்தது. ஆனால் இவ சொன்ன உடனே அரோரா பேசி முடித்தோடனே விஜய் சொன்னார், நல்லா கவனிக்கிறீங்க அரோரா, ஆனால் வெளியில் தான் தெரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அரோரா இதுவும் சொன்னாங்க, எஃப்ஜேவை நல்லா பண்ணினப்பா எல்லாம் சொன்னார், ஆனால் கடைசியில் வேர்ஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணும்போது எஃப்ஜே பேரையே சொல்லிட்டாரு, தன்னோட டீமு நல்லா பண்ணினாங்களேன்னு கூட யோசிக்காமல் அப்படின்னதுக்கு தான் அரோராவுக்கு அந்த பாராட்டு. பிகாஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமித் உடனே டிஃபெண்ட் பண்ணுறாரு, தீபக் சார் தான் சொன்னார் குறைக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தீபக் சொன்னது பீட் பாக்ஸிங் நிறைய ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு தான் சொன்னார். ஃபுல்லாக ஆக்டை மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க குறைங்கன்னு அவர் சொல்லலை. இவர் எஃப்ஜே கிட்ட நீ எதுவும் பண்ணாத, அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி பண்ணினது தவறு தான். எஃப்ஜே சொல்கிறாரு, நானாகவே ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணேன் சார், அதாவது பிரியங்கா மேடத்தினுடைய ரொம்ப பெரிய ஃபேன் நான் அப்படிங்கிற மாதிரி நானாக ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு நானாக அதை பண்ணினேன் அப்படின்ன உடனே திவாகர் எழுந்து சொல்கிறாரு, இவங்க இது பண்ணுறாங்க,
கேரக்டரை வந்து தான் எடுத்துட்டு தான் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதாவது கிரெடிட் தனக்கு கிடைக்கணும்னு வியன்னாவும் சொன்னாங்க. எஃப்ஜே வந்து தண்ணி எடுத்து கொடுக்க போனேன், இல்லை அவங்க என்ன தான் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னுட்டு நான் எடுத்த தண்ணியை கொட்டிட்டு எடுத்துகிட்டு போனார். திவ்யா சொன்னாங்க, இல்லை சார் அவங்க வந்து சொன்னாங்க கெஸ்ட்டு குடிக்கிற அந்த டம்ளர்லலாம் வந்து ஒரு லைட்டாக அந்த காஃபி சாப்பிட்டு வச்சோன்னா ஒரு ஸ்மெல்லு வரும், அந்த மாதிரி ஸ்மெல் வருது, ஒழுங்காக க்ளீன் பண்ண சொல்லுங்கன்னுட்டு. அதனால் அதை சரியாக க்ளீன் பண்ணியிருக்காளான்னு பார்க்குறதுக்கு தான் நான் போனேன்னு திவ்யா சொல்ல. உடனே இவர்கிட்ட கேட்டோன்னே எஃப்ஜே சொன்னார், நான் ஒரு கிளாஸ் தண்ணியை தான் கொட்டினேன், திரும்ப பிடிச்சி எடுத்துகிட்டு போனேன். பிகாஸ் நானாக என்னை அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது அவர் சொல்ல வருது, நானாக என்னை அப்பாயிண்ட் பண்ணேன். இது பிக் பாஸ் உனக்கு கொடுத்தா டாஸ்காட் கேட்டவுடனே இல்லை, நானாக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று, நான் ஒரு க்ளீனிங்கில் மட்டும் இருந்தால் போகாது, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னுட்டு அந்த மாதிரி பண்ணினேன். இவங்கக்கிட்ட நானே போய் சொல்லிட்டேன், பிரியங்கா மேடம் என்னை மட்டும்தான் கவனிச்சிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏதேதோ பேசுகிறாங்க, சப்பக்கட்டு தான். அடுத்தது வந்து இவங்க, நீங்கள் எதுக்கு அழுதிங்க தீபக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புரியும் அப்படின்னோடனே, இந்த வீட்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது, அதை யாருமே உணராமல் விளையாடிட்டுருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்னா இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், இவங்க புரிஞ்சுக்குவா போகிறாங்க அப்படின்னு தோணினது நமக்கு. கார்னிவல் முடிச்சிட்டிங்க, அடுத்தது ஒர்க் பண்ணது அவங்க தான் இவங்க தான்னுட்டு பயங்கர இதெல்லாம் போன உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, நான் போய் எனக்கு யாராவது தண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு, ஒரு அண்டாவில் கொண்டு வந்து வைங்கப்பா, குடித்தாதான் எனக்கு தீரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இவங்களாம் மாக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது அரோரா வினோத் 2 பேரும் சொல்கிறாங்க, அவர் உள்ளே போனதுக்கு அப்புறமா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நான் பண்ணினதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்க கனி வந்து தப்பு இருந்தால் சொல்லுங்கள், இவன் அடுத்த தடவை திருத்திப்பான்னு. அரோரா வினோத் 2 பேருமே சொல்கிறாங்க, நீ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்திருக்கக்கூடாது, அதை தான் தப்பு சொல்கிறாங்க, நீ ஏதாவது பண்ணு. இவன் வந்து க்ளீனிங் டீமில் இருக்கிற ஒரு பையன், நான் போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த ஹோட்டலில் நடக்கும் இல்லையா? க்ளீனிங் ஏரியாவில் அவன் எது வேணாலும் பண்ண முடியும், இது பண்ண முடியும், ஆனால் வந்து டைனிங் ரூமில் வந்து அவன் சர்வ் பண்ண முடியாது. ஸோ அதை எல்லோரும் சுட்டி காட்டுறாங்க. திரும்ப விஜயஸ் வந்த உடனே, கடவுளே நான் கேட்குறதுக்கு இவங்க எல்லோரும் ஒழுங்காக பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அதாவது இவங்க இன்னமும் சுற்றி விட்டு தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறாரு. உடனே முதல் முறையாக இந்த இதில் வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ரிவார்டு, முதல் முறையாக ஒரு குறும்படம் போட போகிறேன் அப்படின்ன உடனே பாரு சாப்பிட்றதா அப்படின்னு லைட்டாக ஜர்க்கானாங்க. உடனே ஒவ்வொருத்தரை சொல்ல, அதாவது அரோரா வந்து திருடி சாப்பிட்டாங்களாம், கெஸ்ட்டுக்கு வந்த சாப்பாடை இவங்க சாப்பிடக்கூடாது, பட் ஷீ டேஸ்டட் இட் சீம்ஸ், அதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இதை பண்ணின அந்த நபருக்கு பெரிய பாராட்டு, ஏன்னா யாருமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவோட இதை ஃபுல்லாக போட்டார். ஈவன் சாண்ட்ராவே வந்து திவ்யா அந்த இது டான்ஸ் ஆடுறது அது இது எல்லாத்தையும் இப்போ தான் பார்க்குறாங்க. எடிட்டிங் சூப்பர்வாக இருந்தது, ரொம்ப அழகாக கம்பைல் பண்ணி ரொம்ப அழகாக அந்த இதை போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்த எடிட்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த விஷயத்தில் மட்டும். பண்ணின உடனே சபரி எழுந்து ஒரு குதிக்கிறாரு பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது டாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா, பிரஜின், சாண்ட்ராலாம் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க இமீடியட்டாக அதை முடித்த உடனே ஓகே உங்கள் எல்லாருக்கும் நிறைய சாண்ட்ராக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எழுந்து திவாகரையும் வியன்னாவையும் ஹக் பண்ணி, அந்த இடத்துல திவாகர் சாண்ட்ராவை ஹக் பண்ண விதம் நல்லா இல்லை, ஆஹா சான்ஸ் கிடச்சிதுன்னு கண்ட இடத்துல கை வச்சு ஹக் பண்ணுற மாதிரி இருந்தது நான் பார்த்த வரையில். திவாகரையை வியன்னாவையும் ஹக் பண்ணி சாரி சொல்கிறாங்க. அடுத்தது விக்ரமியும் வந்து சாரி சொல்லும்போது அவர் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருந்தது. ஐயோ என்ன அப்பயாவது காதில் வந்து சொல்லியிருக்க மாட்டீங்களான்னா, எப்படிங்க காதில் வந்து சொல்ல முடியும், அது
டாஸ்க்கு, சீக்ரெட் டாஸ்க்குன்னு பிக் பாஸே சொல்லிட்டாரு. ஷீ ஹேஸ் டு டூ. நான் அழுதேன், நான் எமோஷன் பிரேக் டவுன் ஆனேன், அப்படியானேன் இப்படியானேன்னுட்டு. வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பொண்டாட்டி, மற்ற என்கிட்ட ஒர்க் பண்ணுற பசங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்களே ஆய்வுன்னு அவர் ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தார் அந்த இடத்துல. ஓகே, அவர் உடஞ்சது கஷ்டமாக தான் இருந்தது, பட் இதனால் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனாங்களே, அவர் மட்டும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா கிட்ட வந்து ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் ஒருத்தரை வந்து இவங்க நாமினேட் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு நாள் நான் ஆக்சுவலாக நினச்சேன், வெளில வந்து ஏய் திவாகர்னு இடமாற்றம் பண்ண வேணா, நீ உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ ஈஸியாக அது முடியல. நான் சரி ஹோப்பை விட்டுடலான்னு நினைக்கும் போது 2வது நாள் காலம்புற பாரு வலுவில் வந்து வாயை கொடுத்தா, அங்கேருந்து பிக்கப் ஆச்சு. அப்பப்போ நடுப்புற பாரு வந்து கிண்டி விட இது ரொம்ப நல்லா என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே விஜேஸ் வந்து பாருக்கு அது ரொம்ப சுலபமாக வருங்க அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு, திஸ் ஹோல் டாஸ்க் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். ஆனால் விக்ரமோட ரெசிக்னேஷன் வாஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொன்னோடனே நான் பிரேக் தரேன், நீங்கள் பேசுங்கன்ட்டு அவர் போயிட்டார். அப்போ தான் விக்ரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணினது அதெல்லாம். அவர் வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏய் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நல்ல விஷயத்துக்கு அழுது தொலையேண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு நாளை திரும்ப விஜேஸ் வந்துட்டு இந்த ஒரு நாளை கடந்தால் போதும், பேங்க்கில் எனக்கு பைசா வந்து விழுந்துரும்னு இந்த வீட்டில் நினைக்கிறது யார்? இதை தான் போன வாரமே ஒரு டாஸ்காக வச்சிங்களே பிக் பாஸ் அப்படின்னு கேட்க தோணினது. அதாவது இவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த வீட்டில் நினைக்கிறது யார்? வாரமாக இந்த வீட்டில் யார் வெட்டியாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த டாஸ்க்கு அப்படின்னு நினச்சிது. சபரி, அரோரா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் அரோராவை தான் சொல்கிறாங்க. விக்ரம் மட்டும் கமருதீனை சொன்னார். ஏன்னா அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, பைசா, அதாவது எனக்கு வந்து ரெட் கார்டு வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வெளியில் போய் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சபரி அரோராவை சொன்னோன்னே ஒரு 4 ஸ்பூன் சுகர் இருந்தது சபரி, இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு மற்றவங்கள்ட்ட போகிறாங்க. கனி வந்து அரோரா அண்டு திவாகர். ஏன்னா திவாகர் வந்து இந்த வாரம் கடந்தாச்சு, பைசா வந்துடும், நமக்கு பைசா கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம இது செய்கிறோம், இதில் யார் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அவர் நிறைய வார்த்தைகள் விடுறாருங்க, எதை எந்த இடத்துல விடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்கள சொன்னாங்க. பாரு வந்து சூப்பராக ரம்யா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, ரம்யா வந்து எனக்கு நான் வெளியில் நிறைய கடன் இருக்குது, 3 வாரம் நான் இங்கே இருந்துட்டேன்னா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. ரம்யா இதுக்கு பின்னாடி ரொம்ப அழறாங்க. நான் வாரம் பர்சனலாக இவக்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த இங்கே கொண்டு வந்து வச்சு என்னை வேறு விதமாக இவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இங்கே கேமு. மேஜராக சொன்னது திவாகர் வந்து கனி அண்டு வினோத் அப்படின்னாங்க. உடனே விஜேஸ் கேட்டார், நீங்கள் பேசினதுக்கும் நான் கேட்டதுக்கும் ஏதாவது கன்சர்ன் இருக்கா, கனெக்ஷன் இருக்கா? நான் கேட்டது இந்த ஒரு நபர் பேமெண்ட்டுக்காக இந்த வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னுட்டு, இந்த ஒரு நாளை கடந்தா போதும்னுட்டு. ஆனால் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறீங்க, உட்காருங்க வேணாம் அப்படின்னோடனே அவங்க வந்து அரோரா தான், எனக்கு இவ்வளோ தான் வரும், என்னால் ஹார்டாக பேச முடியாது, என்னால் அடுத்தவங்க மேலே கோவப்பட முடியாது, சண்டை போட முடியாது அப்படின்னா. பிரவீன் வந்து எகெயின் கமருதீன், ஒருத்தர் எடுத்து கொடுத்தாதான் கேம் பண்ணணுங்கிற லெவலில் தான் அவன் இருக்கான், அவனாக முயற்சி செஞ்சு எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரோராவை எழுப்பி எல்லாருக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ நீங்கள் நல்லா நம்பணும், நீங்கள் ஆடாமல் இருக்கீங்க, இல்லை வெளில போயிடலான்னு தோணினதுன்னா சொல்லுங்கள், தாராளமாக வெளில போயிடலாம் அப்படின்ன உடனே அவங்க வந்து அதுக்கப்புறமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு கோவப்பட வராதுரா, எனக்கு சண்டை போட தெரியாதுரா, எல்லாரும் என்கிட்ட ஸ்வீட்டாக இருக்காங்க இந்த வீட்டில். அது கமருதீன் சொல்கிறாரு, எல்லாம் நடிக்கிறாங்க, உங்ககிட்ட ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னுட்டு. ஓட்டை எல்லாருமே வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் குட் புக்கில் இருக்கிறவங்கள, நான் உங்கள் குட் புக்கில் இருந்தால் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் நாமினேஷனை கடந்து போயிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரம்யாவை தான் போன வாரம் இழுத்து விட்டாங்களே, அவங்க குட் புக்கில் இருக்காங்கங்கிறதுக்காக கடந்து போயிடலையே. எல்லாரும் போன தடவை பார்த்தீங்கன்னா அரோரா,
கனி அண்டு வேறு யாரோ ஒருத்தர் தவிர மற்றவங்க சுபிக்ஷா மற்றவங்க அத்தனை பேருமே நாமினேட்டட் தானே. இதில் எப்படி நீங்கள் நாமினேஷனை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியும்? தெரியல. அரோரா வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படிங்க. திரும்ப வந்து விஜய் சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருக்கலாம், பட் அவங்க தான் உங்களை சொன்னாங்க இப்போது. ஸோ நாமினேஷன் பண்ணால் தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா அது பேர் உறவு இல்லை. எல்லாரையும் நாமினேட் பண்ணுங்கள், இதுக்கு எதுங்க நாமினேஷன் வைக்கணும்? பேசாமல் தலைவர் ஒருத்தர் தவிர, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்தவங்க ஒருத்தர் தவிர அத்தனை பேரும் நாமினேட்டர், எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணுங்கள், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிடலாமே. ஸோ நீங்கள் நினச்சவங்க ஓட்டில் கம்மியாக வராங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாமே. டப்புன்னு பார்த்தா அவர் ஆக்சுவலாக சொன்னார், காசு வந்து கரைஞ்சி போயிடும், அதுக்கு தன்னோட அனுபவத்தையும் சேர்த்து, நான் 1000 ரூபா சம்பாதிச்சப்பையும் சரி, லட்சம் சம்பாதிச்சப்பையும் சரி, கோடி சம்பாதிக்கும் போதும் சரி, அந்த பிரச்சனையே அந்த கடன் என் கூடவே தான் வந்துட்டுருக்கு, ஆனாலும் அது கூடவே வாழலான்னு நான் பழகிட்டேன்னு அனுபவத்தை சொல்லும்போது நல்லா இருந்தது. இங்கே வந்து இந்த வீட்டினுடைய அனுபவத்தை எல்லாரும் சம்பாதிங்க, விளையாட்டில் வந்து காலம் யாருக்குமே நிற்காது, எல்லாரும் விளையாடணும்னு டப்புன்னு இன்றைக்கி போகிறது யாருன்னு காமிக்கவான்னு பிரவீன் பேர் எடுத்து காமிச்ச உடனே ஹோல் வீடும் ஸ்தம்பிச்சு போனதுங்கிறது உண்மை. ஏன்னா பிரவீனுக்கு இந்த வாரம் 2 ஸ்டார் கிடச்சிருக்கு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கு, வாரம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஆனாலும் அவருக்கு ஓட்டு வரலை அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியல. பிகாஸ் ரம்யா ஜோ அவரோட ஓட்டில் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னு மிட் வீக் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு ரொம்ப தோணுச்சு. எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஐ சா தட் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஆக்டிங். அவரோட எமோஷன்ஸ் அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோபம், ஆத்திரம், வருத்தம் எல்லாம் ஒரே நேரத்தில் வருது. மைக்கை கழட்டி வச்சுட்டு உட்காந்து இது பண்ணுறாரு, படுத்துக்கிறாரு, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. லைஃப் இஸ் அன்ப்ரெடிக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன்னு பயங்கரமாக அழுதுட்டு, நிறைய மோனோ ஆக்டிங் வச்சுருந்தேன்டா, எல்லாம் நடித்து காமிக்கணும்னு, இனிமேல் நான் யார்கிட்ட நடித்து காமிப்பேன், நான் என்ன பண்ணுவேன், பிக் பாஸை வந்து என்னோடய காட்ஃபாதராக நினச்சேன், நிறைய பேர் எனக்கு வந்து தோல்விகளை சந்திச்சிருக்கேன், ஆனால் இதுதான் என்னுடைய அல்டிமேட் களம்னு நினச்சேன் அப்படின்னு பயங்கரமாக அவங்க, அதாவது இதுக்காக அவர் ஏங்கி இருக்காரு, இதில் தான் சாதிக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான மனுஷங்க உள்ளே இருக்கணும். ஆனால் இது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற கம்ருதீன் அல்லது அரோரா அல்லது இதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரியான மனுஷங்க வெளியில் போகணுங்கிறது தட் இஸ் அ ட்ரூத். ஆனால் தெரியல. உடனே அவருக்கு வந்து பிக் பாஸ் வந்து லானில் நடுப்புற வந்து நில்லுங்க, வீட்டை ஃபேஸ் பண்ணி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் டோரை ஃபேஸ் பண்ணி நில்லுங்கன்னு சொல்லிட்டு, இந்த பின்னாடி நிற்கிற பிக் பாஸ் வீடுங்கிறது என்றைக்கும் உங்கள் பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக ஆறுதல் படுத்தி, இது வந்து உங்களுக்கு முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம், நீங்கள் வெளியில் போனால் இன்னும் பெரிய பெரிய கதவுகள் உங்களுக்காக திறக்கும் அப்படின்லாம் சொல்லி, BB9 தான் வந்து உங்களுடைய அடையாளம், உங்களோட அடுத்த எல்லா முயற்சியிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு அவருக்கு நிறைய ஹோப்ஸ் எல்லாம் கொடுத்து, ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யூ அப்படின்லாம் சொல்லி, என்றைக்கும் நான் உங்களோட காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனால் 100% ஜெயிச்சிருவீங்க, திஸ் வில் பி யுவர் லாஸ்ட் என்ன சொல்கிறது தோல்வி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, யூ ஆர் மைன், நான் உன்னை விட்டுற மாட்டேன். அந்த மாதிரி ஆக்சுவலாக பிக் பாஸ் போனவங்கள உண்மையிலே ஃபீல் பண்ணவங்கள விஜய் டிவி வந்து கைவிட்டதில்லை, நல்லாவே மேலே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னமோ உண்மை. இவர் போவார்னு நானே எதிர்பார்க்கலன்னு விஜய் சேதுபதியே சொல்கிற அளவுக்கு இந்த எவிக்ஷன் இருந்தது. நிஜமாகவே ரொம்ப அற்புதமான கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு அவரோட கடந்த கால நினைவுகள் போட்டு காமிச்சாங்க. அடுத்தது பிரவீன் அண்டு துஷார் வந்து புரிய வச்சுருப்பாங்க இந்த வீட்டினுடைய முக்கியத்துவத்தை. ஸோ இதுக்கு மேலே விளையாடாமல் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. விக்ரம், பிரஜின், அமித் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பிரவீன் ரம்யா கூட கான் அப்படின்னுட்டு அவங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்குது. இந்த வாரம் எல்லாரும் அரோராவை வந்து நாமினேஷனில் இழுத்து விடுவாங்க அப்படின்னு வீடு ரொம்ப எதிர்பார்க்குது. வெளியில் இருக்கிற மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வெளியில் ஆடியன்ஸ்கிட்ட கேட்டார் யார் போவாங்கன்னு நினைக்கிறாங்கங்கும்போது அரோரான்னு நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இந்த வாரம் நாமினேஷன்லேயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி சார். ஸோ இந்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க் இருக்குது, அடுத்தது நாமினேஷன்ஸ் இருக்குது. இந்த வாரமும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா?
இந்த வாரம் எந்த வீக்லி டாஸ்க் தரப்படுகிறது இவங்களுக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.